சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க. ஆமாம், டீ போண்டா தான் இது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. நான் சின்ன வயசில் டியூஷன் முடிச்சுட்டு வந்தேன்னா இந்த போண்டா வாங்கி சாப்பிடாம வரமாட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஆனியன் நல்லா நீளமாக கட் பண்ணி ஒரு 450 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா நீளமாக கட்டுங்க. அதை நல்லா நீங்கள் கையில் மசிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சென்னமாக வரும். இப்போ பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு போட்டுக்கோங்க. துருவின இஞ்சி ஒரு 15 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தாழ் ஒரு கை அளவுக்கு. இப்போது வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம், கரெக்டாக நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்படி ஆனியனை மிக்ஸ் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு தண்ணி இடும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ 1 கப்பு அளவுக்கு கடல மாவு, 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, இவங்க 2 பேரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி சேர்க்க வேண்டாம். அகெயின் நம்ம இந்த ஆனியன்லேயே தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா இந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா சுட சுட ஆயிலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆயில், மாவு, ஆனியன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு சேர்ந்து வரும். பார்த்திங்களா, இப்படியே கரெக்டாகிடுச்சு. இப்போ நல்லா கை வாஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் மாவை பிணையும் போது அந்த வெட்டு தண்ணிலையும் இந்த எண்ணெய் எல்லாத்துலேயும் உங்களுக்கு மாவு பிடிக்க நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு என்ன ரவுண்டாக நல்லா எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிக்கலாம். நான் கரெக்டாக டீ கடையில் எப்படி அந்த சைஸ் போடுவாங்களோ அந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ரவுண்டு வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு பிடிக்க ஈஸியாக வரும். இப்போ நம்ம சேர்த்த மாவு குவான்டிட்டியில் கரெக்டாக 10 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். 10க்கு மேலே வராதவங்களுக்கு 1 கப்பு மாவுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சிட்டு எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா போட்ட உடனே மேலே ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே உங்களுக்கு வேகாது. அதனால் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எப்போவுமே சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ண பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா பொறுமையாக உங்களுக்கு அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கள், இதை எவ்வளோ அழகாக வர்றது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த போண்டா. இதை விட ஒரு ஈஸியான ரெசிபி இருக்காது. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஈவினிங்கில் டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனே ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அழகாக ஒரு சுட டீக்கு நல்லா இந்த போண்டாவை வச்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த போண்டா ஓப்பன் பண்ணியும் நான் காட்டுறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக உள்ளேயும் வெந்திருக்கு பாருங்கள். இதை விட ஒரு ஈஸியான ரெசிபி உங்களுக்கு இருக்காது. உடனே நாளைக்கு நீங்கள் டீக்கு இந்த ரெசிபியை செய்கிறீங்க, அப்படியே எனக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே என்னை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள்.